Hi, good morning. ஹாய். So, baby, what you doing? சொல்லுங்க. என்ன? இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? இன்னைக்கா? நோ நோ, இன்னைக்கெல்லாம் முடியாது. நான் காலேஜ் போகணும். Yeah, I know you have a classes, but evening meet பண்ணலாம்ல? நோ வே, இன்னைக்கு கண்டிப்பா மீட் பண்ண முடியாது. அப்போ என்னைக்கு மீட் பண்ணலாம்? இன்னொரு நாள். இன்னைக்கு இல்ல, கண்டிப்பா இன்னைக்கு இல்ல. It's okay, baby. உனக்கு மலாய் தெரியுமா? ம்ஹும், தெரியாது. சயா, சயங், கமு. என்ன லாங்குவேஜ் இது? என்ன சொல்ற? தெரியணும்னா லேர்ன் பண்ணிக்கோ. இல்லனா மீட் பண்ணலாம். பாய். ச்சே, இவன் ஒரு லூசு. மார்னிங்கே இப்படி டென்ஷன் பண்றான். டைம் ஆயிடுச்சு. சாரு, இங்க என்ன வெயிட் பண்ற? கிளாஸ்க்கு போல? தேன்மொழி வரேன்னு சொன்னா, அதுக்காக வெயிட் பண்றேன். சொல்லுடா. செமஸ்டர் முடிஞ்சு எப்போ ஊருக்கு போற? எம்ஃபில் இங்க பண்ணுவியா? எம்ஃபிலா இன்னும் பிளான் பண்ணல. ஏன்டா கேக்குற? எப்போ ஊருக்கு போற? செமஸ்டருக்கு நெக்ஸ்ட் டே போயிடுவேன். ஏன் கேக்குற? ஊருக்கு போயிட்டா என்னையெல்லாம் மறந்துட மாட்டேல? அது எப்படிடா மறக்கிறது? மறக்க மாட்டேன். டச்ல இருப்பியா இல்ல நம்பர்லாம் மாத்திடுவியா? என்னடா புதுசு புதுசா கேக்குற? டச்ல தான் இருப்பேன். நான் இந்த நம்பர்லாம் மாத்த மாட்டேன். என்ன நீ இன்னைக்கு திடீர்னு புதுசா பேசுற? டெய்லி கால் பண்ணுவியா? டெய்லி எப்படி கால் பண்ணுவேன்? ஏதாவது பேசணும்னா பண்ணுவேன். அப்ப டெய்லி பண்ண மாட்டியா? நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. சாரு, என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சமா பிடிக்குமா? பிடிக்கும். நீ எதிர்பார்க்கிற அளவு பிடிக்கும். நான் எவ்வளோ எதிர்பார்க்கறேன் தெரியுமா உனக்கு? தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. இத வாங்கிப்பியா? கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தா. தேனு, நானும் வருஷம் வருஷம் உனக்கு ரோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ மட்டும் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிற. போ ஜாங்கிரி. ரோஸ் ஒண்ணு தானே கொடுக்குற, அதை வருஷம் வருஷம் கொடுக்குறேன்னு சொல்ற. நிறைய பொக்கே மாதிரி வாங்கி கூட. பொக்கேவா? வாங்கி தரேன். இப்போ இதை வாங்கிக்கோ. தேனு, செமஸ்டர் முடிஞ்சா என்ன மறந்துட மாட்டேல? செமஸ்டர் முடிஞ்சோன்னே காலேஜோட முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பிட மாட்டேல? டேய், என்னடாங்க? மச்சான், தேனு, ரோஸ். அதெல்லாம் தெரியுது. இங்க என்ன பண்றீங்க? கிளாஸ்க்கு போல? ஏய், இன்னைக்கெல்லாம் அவனாவது கிளாஸ்ல உட்காந்துருப்பானா? அங்க போய் பாரு, ஒருத்தவன் இல்ல. எல்லாம் பீச் பார்க்கு கிளம்பிட்டானுங்க. காலையிலேயே டிக்கெட்டே ஃபுல்லு. நாங்களே பீச் பார்க் என்னத்துக்கு போயிட்டு இந்த வருஷம் புதுசா காலேஜ்ல கொண்டாடலான்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் தான் இந்த காலேஜ்ல கொண்டாட முடியும். அடுத்த வருஷம் அவன் எங்கேயோ போயிடுவான், நான் எங்கேயோ போயிடுவேன். ஏன்டா இந்த லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, இன்னைக்கு நீ பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு எல்லாரையும் இப்படி பேசலாம்னு முடிவோட வந்தியா? நான் ஒரு முடிவோடயும் வரல. படிக்கிற வழிய பாருடா. சரிடா மாப்ள, சரி. ஜாங்கிரி, அவன் ஏன் அப்படி சொல்லிட்டு போறான்? ஹனி, அவன் ஒரு லூசு. திடீர்னு பார்த்தா பொள்ளாச்சின்னு ஓடிட்டு கிடப்பான். இன்னைக்கு பார்த்தா பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கான். அவன் ஒரு லூசு. சரி, நம்ம ஈவினிங் எங்க போலாம்? ஈசிஆர் போலாமா இல்ல பீச் போலாமா? பீச்சா? பீச்சுக்கே போலாம். ஈசிஆர்லாம் தூரம், போக வேண்டாம். எப்போ தூரமா போறது? போலாம், நான் சொல்றேன். எங்க நீ போலான்னு காலேஜை விட்டே போயிடுவ. எங்க சொல்ல போற? ஹலோ, யார் பேசுறது? நான் கூகுள் சிஇஓ பேசுறேன். சிஓவா? அவர்லாம் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாரே. ஓ, அவர் வேற உனக்கு ஃபோன் பண்ணணுமா? உங்க கிளாஸ்ல கோண கொண்ட ஒருத்தி போட்டுட்டு இருப்பால, குதிரவால் போட்டுட்டு இருப்பாளே. யாரு? நானே குதிரவால் தான் நேற்று போட்டுட்டு வந்தேன். ஜனனி பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே, குதிரவால் போட்டுட்டு. அவளா? நித்யா. அவகிட்ட ஃபோன் கொடு, பேசணும். 50 ரூபாப்பா, ஜிபே பண்றியா?
ஜிபே வா. உனக்கெல்லாம் ஜிபே எல்லாம் பண்ண முடியாது. பேர் சொல்லு, செக் அனுப்பிச்சு வைக்கிறேன். 50 ரூபாய்க்கு செக்கா? ஏய், அவகிட்ட குடுறி. ஹலோ, நான் ராம் பேசுறேன், சென்னையில இருந்து. என்ன லைன்ல இருக்கியா, தூங்கிட்டியா? சொல்லுங்க. ஜனனி எப்படி இருக்கா? என்னடி, சாப்பிட்டுட்டு இருக்கியா, தூங்குறியா? நல்லா இருக்கா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாளா? செக்கப்லாம் போறாளா? கட்டு பிரிச்சுட்டாங்க. நேத்து தான் வந்தா. உன் ஃபோன் நம்பர் என்ன? எதுக்கு? நான் தான் இப்ப லவ் பண்ணல, ஃப்ரீயா தான் இருக்கேன், பேசிட்டு இருக்கலாம். ஃபோன் நம்பர் சொல்லு. ஃபோன் இல்ல. ஏய், அவ எப்படி இருக்கான்னு அப்பப்ப எனக்கு அப்டேட் பண்ணு. அதுக்கு தான் ஃபோன் நம்பர் கேக்குறேன். நான் கால் பண்றேன். இல்ல, நீங்களே அவளுக்கு பண்ணி பேசலாமே. நான் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஃபோன் வீட்ல இருக்கு. சரி, என் நம்பர் எடுத்துக்கோ. வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பண்ண. அப்பப்போ நான் கால் பண்ணேன்னா எனக்கு அப்டேட் பண்ணு. சம்டைம்ஸ் ஃபோட்டோ கூட கேட்பேன், வீடியோ கூட கேட்பேன். அவள் வீடியோவை எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பணும். பண்ணுவியா? பண்ணலனா என்ன பண்ணுவேன் கேளு. இல்ல, நான் கேட்கல. நீயே சொல்லுப்பா. உங்க வீட்ல பிரச்சனை பண்ணுவேன். பார்த்தேல பிரச்சனை பண்ணத. அடுத்தது உங்க வீடுதான். வந்துடவா? என்ன, ரெடியா? இல்ல இல்ல, வேணாம். அப்பப்ப நான் அப்டேட் பண்றேன், போட்டோலாம் அனுப்புறேன். சரி, நம்ம பேசுறது நமக்குள்ளே இருக்கட்டும். அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நான் பேசுறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான் சொல்லு. நீயே சொல்லு. பஞ்சாயத்து கன்ஃபார்ம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கு அப்டேட் பண்றேன். என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ. ஏதாவது அர்ஜென்ட்னா கூட ரிப்போர்ட் பண்ணணும் எனக்கு, சரியா? இப்படியெல்லாம் பண்ணாதப்பா. அவ பாவம், நேத்திக்கே புலம்புறா, ரொம்ப ஃபீல் பண்றா, அழுவுறா. அவ கண்ணை பிரிச்சு கூட உன்னதான் பார்க்கணும்னு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கறா. இப்படியெல்லாம் பண்ணாத நீ. நீயே அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்ல, அவ ரொம்ப ஃபீல் பண்றா. நான் உன்கிட்ட என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எக்ஸ்ட்ராவா எதுவும் என்கிட்ட சொல்லாத. என்ன, புரிஞ்சுதா? ம். என் நம்பர் எடுத்துக்கோ, வாட்ஸ்அப் பண்ணு. நான் கால் பண்ணா அப்டேட் பண்ணு. பாய். ஹாய். ராம், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நைஸ். ராம், நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன், ம். ஹையர் ஸ்டடீஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் இந்நேரம் யூகேல இருப்பேன், இன்னும். ஆல் தி பெஸ்ட் டி. கங்க்ராட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாமே இந்நேரம் பார்க்க கூட முடியாதுல்ல. யா, மேபி. நான் யூகேல இருப்பேன், நீ தெரியல. பார்க்கலாம் டி, வீடியோ கால் பண்ண பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா பேசலாம். ஐ மீன், நீ பிஸியா இருப்பல்ல, உனக்கு டைம் இருந்ததுன்னா பேசலாம்னு சொன்னேன். நான் உனக்காக எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ராம். நீ தான் பிஸியா இருக்க. சொல்லுடி, இன்னைக்கு என்ன ரோசஸ்லாம் வச்சிருக்க? யா, நான் மறந்துட்டேன், இந்த ரோஸ் உனக்கு தான். ஆமாண்டா, இது உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு லவர்ஸ் டேவே இல்லைன்னு சொல்லுவ, லவர்ஸ் டே தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லுவ. எனக்கு ரோஸ் கொடுப்ப. நெக்ஸ்ட் இயர்லாம் இந்த டேல நம்ம சேர்ந்துருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு எனக்கு உனக்கு ரோஸ் தரணும்னு தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ராம், நான்
யூகே போனாலும் நீ வேற ஸ்டேட் எங்கே போனாலும் என்னை மறந்துட மாட்டேல்லடா. நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் முடிஞ்சிடும். எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு எங்கே போனாலும் ஒன்றை மாதிரி ஃப்ரெண்ட் இருப்பாங்களான்னு எனக்கு புரியல. எனக்கு எப்பயுமே லவ் ஸ்டே கிடையாது. இல்ல ஸ்வேதா, அப்படி இருக்காத. பிகாஸ் உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல, உன்னை புரிஞ்சுக்க எல்லாத்துக்கும். உனக்கு நான் டைரக்டா கேக்குறேன், உனக்கு சமீர் பிடிக்கலையா ஸ்வேதா? எதுவும் கோச்சுக்கலன்னா ரிப்ளை பண்ணடி. நான் அவர் கூட தான் இந்த ட்ரிப் பொள்ளாச்சி போனேன். அவர் ரொம்ப ஜென்யூனா இருக்கிறாரு. ஐ ஹோப் அவருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ அவர்கிட்ட அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது பழகி பார்க்கலாம்ல. அப்போதானே உனக்கு அவங்கள பத்தி தெரிய வரும். நாம பழகினாதான் அவங்கள பத்தி புரியும். நீ பழகாமலே அவர்கிட்ட மிங்கிளாகாம இருக்கிறது, அது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ராம், எனக்குன்னு சில பர்சனல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ என்ன டிமாண்ட் பண்ணக்கூடாதுல்ல எதுக்காகவும். ஐம் சாரி டி, நான் அட்வான்டேஜ் எடுத்துட்டேனா? ஐம் சாரி. உனக்கு நான் ஃப்ரெண்டுங்கிறத விட ஒரு நல்ல வெல்விஷர். நீ நல்லா இருக்கணுங்கிறதுல எனக்கும் அக்கறை இருக்குல்லடி. அப்படிதான் நான் சொன்னேன். மேபி உனக்கு பிடிச்சவங்களா கூட, ஐ மீன் உனக்கு பிடிச்ச கேரக்டரா கூட அவருக்கு இருக்கலாம்ல. அப்படி இருந்தா நீ மிஸ் பண்ணிடுவல்ல. உனக்கு எப்படிதான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? எனக்கு ஒன்ன மாதிரி இருக்கணும் ராம். ஸ்வேதா, என்ன மாதிரி உனக்கு ஃப்ரெண்டு கிடைக்கணும்னா பழகினா தானே ஃப்ரெண்ட் ஆவாங்க. நம்ம 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நம்ம நிறைய பேசியிருக்கோம், பழகிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். பட் அதுக்கு எல்லாமே நாட்கள் நிறைய இருந்தது. அதனால நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். நீ யாருக்குமே அந்த டைமை கொடுக்கலங்கிறப்ப யூ வில் நாட் கெட் ரைட். ஸ்வேதா, நீ சென்னையில இருந்தாலும் வாட் எவர் இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே உனக்குன்னு ஒருத்தவங்க கண்டிப்பா பிறந்திருப்பாங்க. அவங்கள நீ தான் தேடணும். உனக்கு உனக்கு கண்டிப்பா நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. நீ நல்லா இருப்படி. உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நீ ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய். பிடிச்ச இடத்துக்கு போ. பிடிச்சவங்க கிட்ட அதிகமா வச்சுக்கோ. இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுடி. இன்னும் 10 daysல நம்ம எல்லாருமே பிரிஞ்சிடுவோம். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நீ நல்லா இருக்கணும். நான் எப்பயுமே டச்ல இருப்பேன்டி உன் கூட. ராம், இந்த ரோஸ் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இதை வாங்கிக்கோ. நான் இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வந்தேன். என் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணல. அத அங்க வச்சுட்டு போ. நீ ரோஸ் தூக்கிட்டு வந்துட்டியா? ஆமா, காலேஜ்ல எல்லாம் ரோஸோட சுத்துறானுங்க. நானும் ஒன்று எடுத்துட்டு வந்தேன். வேணா வாங்கிக்கோ. வேண்டான்னு சொன்னா? வேண்டான்னு சொன்னா அப்படியே காலேஜ் ஃபுல்லா எடுத்துட்டு போக வேண்டியதான். யார் வாங்கிக்கிறாங்களோ கொடுத்துட வேண்டியதான். சி போடா. போடி. நீ இல்லைன்னா நீலவேணி. நீலவேணி கிட்ட போவோம். நீலு, நீலுமா ரோஸ்.
ஹலோ, சேம் பிஞ்ச். இன்னைக்கு 2 பேரும் பிளாக், சேம் பிஞ்ச். ஹே ஹாய். ஸோ என்ன ஃபீலிங்ஸ் ஆஃப் காலேஜா இருக்க? இல்ல எதுவும் இல்ல. நீ ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். ஏதாவது ஃபீல் பண்றியா? இல்ல எதுவும் இல்ல. எனக்கு தெரியும். விக்கி சொன்னா உனக்கு லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் ஆயிடுச்சு, கரெக்டா? ஸோ இன்னைக்கு அவன் ஞாபகம் வந்துடுச்சு, அதனால ஃபீல் பண்ற, ரைட்? இல்ல அப்படிலாம் இல்ல. இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் நம்மளையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நம்மளை பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. அது கூட ஒரு சேஞ்ச் கொடுக்கும்ல உனக்கு. அவ்வளோ ஈஸியா மறக்கிறது, சேஞ்ச் ஆகுறதெல்லாம் அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா நீ? மேபி எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ தெரியல, இருக்கலாம். சி ட்ரூவா இருந்தா அவ்வளோ ஈஸி கிடையாது. மேபி டைம் பாஸ்க்காக பண்ணிட்டு பிரேக்கப் ஆனா இருக்கலாம். நீ ட்ரூவா இருந்தா ஓகே. ஆப்போசிட் சைடு 2 சைடும் ட்ரூவா இருந்தா தானே அது நல்ல லவ்வா எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. இல்ல அவளும் ட்ரூவா தான் இருந்தா. மேபி நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு தோணுது. அப்படி என்னதான் ஆச்சு என்கிட்ட சொல்லணும்னா நீ சொல்லலாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். பட் நீ இப்போ சேடா ஃபீல் பண்றல, என்கிட்ட கொஞ்சம் சொன்னேன்னா உனக்கு யூ ஃபீல் பெட்டர், ரைட்? சொல்லலாமே. அவ என்ன நம்பல. அது என்னோட டிக்னிட்டிய ஹர்ட் ஆகுது. என்னோட ட்ரூனஸ்க்கு அவ நம்பிக்கை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லவ் மேல இருக்கிற நம்பிக்கையை விட அவளுக்கு என் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கணும். அது இல்லையோன்னு தோணுது. அப்படி என்ன ஆச்சு? அவளுக்கு வீட்டில் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களை அக்செப்டும் பண்ணல. நெக்ஸ்ட் லெவல்னா அவ என் கூட தானே வரணும். அதை நான் அவகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவ வர முடியாது சொல்லிட்டா. என்கிட்ட நான் கேட்கும் போது வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். ஆனா அவ ஸ்ட்ரைட்டாவே வர முடியாது சொல்றா. அது உண்மையான லவ் எது தெரியுமா ஐஷு? சொல்லு, நீ சொல்லு, நான் கேட்குறேன். கண்மூடித்தனமா இருக்கணும். அது நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே. அம்மா என்னதான் அடிச்சாலும் குழந்தை அவங்க கிட்ட தான் திரும்பி போகும். அந்த குழந்தைக்கு தெரியாது அம்மா தான் கெட்டவங்களாச்சே, நம்ம போகக்கூடாது, நம்ம ஏன் அவங்க கிட்ட போகணும் அப்படின்னு அது யோசிக்காது. அதுக்கு யோசிக்கவும் தெரியாது. அந்த அளவுக்கு லவ் இருந்துச்சுன்னா ட்ரூவா இருக்கும். பட் நான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறேன். அவளுக்காக எதையும் செய்ய, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க, நான் எதையுமே யோசிக்காம அவளுக்காக செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அவ எல்லாத்தையுமே யோசிச்சுதான் முடிவெடுக்கிறா. அதுதான் பிரேக்கப்கான ரீசன். ராம், நான் ஒன்று சொல்லவா? ட்ரூ லவ் என்னைக்குமே தோக்காது. ஸோ அதை நீ நம்பு. லெட்ஸ் see. வா ரோசஸ். ராம், இந்த ரோஸ் யாருக்கு? எனக்கா? இல்ல அது இதை நான் எடுத்துக்கிறேன். இல்ல. சரி எடுத்துக்கோ. தேங்க்யூ. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே அன்பே.